ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டிஸ் குட்டீஸ். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். இந்த அலரி செடி எப்படி நான் அதை நடவு செஞ்சுருக்கேன்றது தான் இப்போ நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து என்னோட தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து இந்த கட்டிங்ஸ் 3 கட்டிங்ஸ் கொண்டு வந்தேன். இந்த 3 கட்டிங்ஸுமே நான் எந்த ஒரு ஃபெர்டிலைசரோ எதுவுமே, அதாவது ஜெல், ஆலோவேரா ஜெல் போடுறது அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும்னே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஷெமிஷேடான இடத்துல மட்டும்தான் வச்சுருந்தேன். என்ன ஒன்று, அந்த கட்டிங்ஸ் கீழே லைட்டாக கட் பண்ணிட்டு இருந்தேன் கிராஸாக. அது நான் எடுக்கலை. அடுத்தடுத்து ஒரு வீடியோ இதே மாதிரி நான் போடும்போது அதை நான் வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 கட்டிங்ஸில் 2 கட்டிங்ஸில் மட்டும் தான் துளிர்கள் வந்தது. அதில் அந்த 2 கட்டிங்ஸில் ஒரு கட்டிங்ஸ் தான் நிறைய வேர் வந்துச்சு. ஒரு கட்டிங்ஸ் இலை பூக்கள்லாம் இருந்தது. சரி, அது கட் பண்ண எனக்கு மனசு வராமல் நான் அப்படியே வச்சதுனாலே என்னவோ தெரியல, அதில் வேர் வரல. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போது நம்ம அந்த மண், என்னென்ன மண் கலவை அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். நான் வந்து தொழு உரம் ரெடி பண்ணியிருக்கேன். அது நானே பண்ணது மாட்டு சாணத்தில். அது எப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கோகோபீட், அதுக்கப்புறம் செம்மண். நீங்கள் நிறையவே செலவு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகள் வச்சு, காய்கறி கழிவுகளை வச்சு அதே உரமாக போட்டாலே நல்ல ஒரு இயற்கை உரம் கொடுத்து செடிகளை நம்ம வளர்த்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த கம்போஸ்ட் நானே ரெடி பண்ணது. அடியில் இருந்தால் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேல் பக்கத்தில் ரீசெண்டாக போட்ட கழிவுகள் அதை அப்படி விட்டுட்டு அடியில் நல்லா கம்போஸ்ட் ஆயிருந்தது. அதை தான் கொண்டு நம்ம இந்த கலவை, மண் கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். மரத்தின் கீழே இருக்கிற மண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள் இருந்ததுன்னா அது கீழே இருக்க மண்ணை சேர்த்தாலுமே ரொம்ப சத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டு, இதுதான் மரத்தோட கீழே இருக்க மண். அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறமா தொழு உரம், கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு செம்மண், அப்புறம் கோகோபீட். இதில் வந்து செம்மண், கோகோபீட் மட்டும் தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன். மற்றதெல்லாம் நம்மளே தான் வீட்டில் இருக்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தொழு உரம்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே மண் கலவை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே செலவு மிச்சமாகும். அப்புறம் பூண்டு, வெங்காயத்தோல், முட்டை ஓடு, இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு தூளாக மிக்ஸ் பண்ணிட்டேன். எதுக்கு தூள் பண்ணுறோம்னா, இது வந்து சீக்கிரமாகவே நல்லா மிக்ஸ் ஆகி அதோட சத்துக்கள் சீக்கிரமாகவே நமக்கு செடிகளுக்கு கொடுக்கும். 2வது, வெங்காயத்தோல், பூண்டு தோல் வந்து உங்களுக்கு வந்து வேர் பூச்சி தாக்குதல் வராமல் தடுக்கும். இது நீங்கள் இலைகள் மேலே கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட தெளித்து விட்டால் கூட ரொம்பவே நல்லாவே நமக்கு செடிகள் செழிப்பாக பூச்சிகள்லேருந்து நம்ம செடிகளையும் காப்பாற்றலாம். முட்டை ஓடு வந்து நமக்கு செடிகளுக்கு இரும்புச்சத்தும் சுண்ணாம்பச்சத்தை நிறைஞ்ச ஒரு பொருள். அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த க்ரோ பேக் நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு க்ரோ பேக் எடுத்து தான் நம்ம இந்த செடிகளை நடவு பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மண்ணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மண்ணை மிக்ஸ் பண்ணி இதில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக செலவு பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ், நம்ம பட்ஜெட்டு, என்னோடய பட்ஜெட்டு எப்படின்னு தெரியும், மற்றவங்களோட பற்றி எனக்கு தெரியாது. என்னோடய பட்ஜெட் 300 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். மந்த்லி இவ்வளோ தான் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் நான் எல்லா உரங்களுமே தயாரித்து அதை தான் உங்களுக்கு, எனக்கு சக்ஸஸ் ஆகிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த செடியை நட்டாச்சு. இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த க்ரோ பேக்கில் பாருங்கள், கேப் விட்டுருக்கேன். எதுக்கு இந்த கேப் விட்டுருக்கேன்னா, இனி வர காலங்கள் எல்லாமே காற்று மழை சொல்லி மாறி வருது, வெயில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வர்றதுனால இனிமேல் வந்து அடுத்து வரப்போது கன்ஃபார்மாக மழைக்காலம் வரும். இப்போது நம்ம அந்த டைமில் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா வேறு அழுகல் ஏற்படும். அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாமே திட உரங்கள் தான் கொடுக்க போகிறோம். அப்படி திட உரங்கள் கொடுக்கும்போது இந்த க்ரோ பேக் அந்த ஓரளவுக்கு ஃபில் ஆகிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப் விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலரி செடி எப்படி வருதுன்றதை அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் என்னோடய அனுபவத்தில் செஞ்ச தப்பும் சரி, பாசிட்டிவ், அதாவது கரெக்டானதும் சரி, தவறானது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்வேலி வந்துட்டு எங்கள் பசங்க கிட்டேருந்து இந்த செடியை காப்பாற்றுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.